இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 9:6. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பிரியமானவர்களே, இன்றைய காலத்தில் நீங்கள் எதிலே நேரத்தை விதைக்கிறீர்கள் என்று சற்று யோசியுங்கள். உங்களுடைய நண்பர்களுடனும் வீணான காரியங்களுக்கும் உலக ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் வீணான சிந்தனைகளுக்கும் பொழுதுபோக்கிற்கும் தானே? நீங்கள் நேசிக்கின்ற யாராவது உங்களை வெறுக்கும்போது உங்களுடைய மனம் எப்படி இருக்கும்? நீங்கள் யாருக்காவது நேரத்தை செலவிடும்போது அவர்களும் உங்களுக்கு திருப்பி நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நீங்கள் எத்தகைய வருத்தமும் கோபமும் அடைவீர்கள்? உங்களை யாராவது உதாசீனப்படுத்தும் போது நீங்கள் எத்தகைய கவலையடைவீர்கள்? நீங்கள் ஒருவரை நேசித்து அவர்களை பின்தொடர்ந்து போகும்போது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பும் கனமும் கொடுக்காவிட்டால் நீங்கள் எத்தகைய வருத்தமடைவீர்கள்? நீங்கள் ஒன்றை எதிர்பார்த்திருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காவிட்டால் எத்தகைய வருத்தமும் கவலையும் அடைவீர்களோ அதேபோல தான் உங்களை படைத்த தேவனும் அடைகிறார். அவர் உங்கள் பின்னால் தொடர்ந்து வருகிறார். ஆனால் நீங்களோ அவரை உதாசீனப்படுத்தும் போது அவருடைய மனம் கலங்கி போகிறது. நீங்கள் பொய் சொல்லுகிற மனிதர்களுக்கும் மனம் மாறுகிற மனிதர்களையும் தொடர்ந்து போகிறீர்கள். அவரோ மெய்யான தேவனாய் இருந்து உங்களுக்கு தன்னுடைய ஜீவனையே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். உலக ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் வீணான காரியங்களையும் பின் தொடர்ந்து போகிறீர்கள். தேவனோ உங்களுக்கென்று பரலோக வாழ்க்கையும் நித்திய ஜீவனையும் வைத்திருக்கிறார். உங்கள் மேல் சிறிதும் அன்பு காட்டாத மனிதர்களை பின்தொடர்ந்து போகிறீர்கள். அவரோ உங்கள் மேல் அளவில்லாத அன்பை வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனுக்கு நேரத்தை செலவழிக்காமல் வீணான காரியங்களுக்கு நீங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பீர்களானால் இப்பொழுதே முடிவு எடுங்கள். தேவனுக்கென்று நேரத்தை செலவழித்தீர்களானால் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். கொஞ்சமாக நேரத்தை செலவழித்தீர்களானால் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். அதிக நேரத்தை செலவழித்தீர்களானால் அதிக ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.